எல்லாருக்கும் வணக்கம். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தல அஜித் குமார் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேருக்கு ஒரு பெரிய ரோல் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் ஏதாவது ஒரு துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே தல அஜித்குமார் அப்படிங்கிறது அப்படி ஒரு ரோல் மாடல். ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. அவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பார்த்தாலே நம்மலாம் வாழ்க்கையில் எதுவுமே கஷ்டப்படல அப்படின்னு தோணும். அதையும் தாண்டி அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம நிறைய செய்யலாம், நிறைய கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனை வந்து தல அஜித் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய போராடி இருக்காரு நம்ம அஜித்குமார். அதே மாதிரி நிறைய பேருக்கு நல்ல உதவியும் செய்திருக்காரு. ரசிகர்களை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்தாத ஒரு நடிகர். ரசிகர் மன்றமே இல்லைனாலும் படம் வெளியாகலன்னா கூட பரவாயில்ல, தலன்னு ஏகப்பட்ட ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தல அஜித்குமார் அப்படின்னாலே நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தல அஜித்குமார்னா ரொம்ப பேருக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு ரியாக்ஷன் வீடியோ. நம்ம தல அஜித்குமாரை பற்றி நிறைய பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பார்க்கலாமா? அவர் சொல்ற ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம்னா பணத்தை ஆஃபீஸ் அப்புறம் ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு பணத்தை வந்து பேங்க்ல போட்டுருவார். காசு கையில தரவே மாட்டார். நிறைய பேர் ஏமாத்தாங்க. நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து அவர் வந்து இன்னமும் செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் செஞ்சிருப்பாரு. அவர் செய்யறது வெளியே தெரியாது. அவங்க கொடுக்கும்போது அவர்கிட்ட சொல்லிடுவாரு, தயவுசெய்து வெளியே சொல்லாதீங்க. அதெல்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு பண்ணும்போது 4 லட்சம் ரூபாய் என்னமோ, இன்னைக்கு 2000 ரூபாய். அது மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, வெளியே தெரியாது. அவர் ஊனி நடந்து தெரியாது. இலங்கை தமிழர்களுக்கான நடிகர் சங்கத்துல ஊனி வந்தார். என்ன ஒரு காலில் பேட கட்டியிருந்தார். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், கார் ஆக்சிடென்ட். அப்படி நான் நடந்துக்கிட்டு பேசிக்கிட்டுலாம் போயிட்டு வந்தேன். நான் ஊனி நானும் நடக்கிறேன். லெஃப்ட் லெக் எனக்கு ப்ராப்ளம். அப்போ அவர் சொன்னார், என்ன ரவி சார் நீங்கள் எல்லாம் ஊனி நடக்கிறீங்களா? இல்லை அஜித்மா, எனக்கு காலில் கொஞ்சம் முட்டி வலி. அடுத்த நாள் சார் லெஃப்ட் லெக்கு உண்டான அந்த லண்டனில் வாங்கினது அந்த பேடு அதை அப்படியே அனுப்பிச்சு விட்டார். எனக்கு அந்த மனிதாபிமானம் என்னை திரும்பி பார்க்க வச்சது அஜித்துக்காக. செய்தியால் எப்படி ஒரு மனிதன் பாருங்க, தனக்கு கால்வலி ஆனால் இன்னொருத்தர் கால்வலின்னு சொன்னதுக்கு பிறகு அதை வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தன்னோட கால்வலியை பார்க்காம மற்றவரோட கால்வலியை பார்த்துருக்காரு. வேற லெவல். வேலை பார்த்துட்டு இருக்காரு. திடீர்னு உடல்நலக்குறைவு டக்குனு ரொம்ப சிவியர் விஷயம். ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்துறாங்க. பக்கத்துல இருந்தாலும் அங்கே ஓடி போய் சேர்த்துட்டாங்க. அது பயங்கர கார்பரேட் மருத்துவமனை, பயங்கரமா காசு கட்ட வேண்டிய சூழ்நிலை. உடனே டக்குனு எங்க கவனத்துக்கு வந்தது அஜித் தான். சொன்ன உடனே டக்குனு செய்வார் சொல்லி அவர் கவனத்துக்கு கொண்டு சொல்றோம். இந்த மாதிரி வந்து மருத்துவமனையில சேர்த்துட்டோம், இவ்வளவு பில் கட்ட சொல்றாங்க, பணம் இல்ல, அவர் காப்பாற்றணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. அவர் யாரையும் அனுப்பிலாம் விடல. ஒரு பிஆர்ஓ மேனேஜர் அவெல்லாம் வரவே இல்லை. நேரம் அவரே வந்தார். அவரே தொகையை கட்டினார். ஆனால் துரதிருஷ்டவசமா அவரை எங்களால காப்பாற்ற முடியல. அந்த செய்தியாளர் இறந்து போயிட்டாரு. அவர் அந்த தகவலும் அப்ப அங்க இருக்காரு. இந்த தகவலை சொல்லிட்டோம். ஓ பரவாயில்ல, ஒண்ணும் இல்ல. அவர் வீடு எங்கன்னு கேட்கிறாரு. சாலிகிராமம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றோம். ஓகேன்னு சொல்லிட்டு அவர் வீடு எங்க லொகேஷன் எல்லாம் கேட்டு கிளம்பிட்டாரு. சரி அவர் போயிட்டாரு நாங்க நினைச்சிட்டோம். நாங்க அப்புறம் ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிச்சு உடலை எடுத்துட்டு நாங்க போறோம். முதல் மாடியில் தான் அந்த செய்தியாளருடைய வீடு. ஸோ உடலை நாங்க வந்து ஆம்புலன்ஸ் வந்து இறக்குறோம். எங்களோட சேர்ந்து இன்னொரு கையும் பிடிச்சது. அது யாருன்னா அஜித். மறக்கவே முடியாது. பெரிய விஷயம் இது கூட வந்து பண்றது மிகப்பெரிய விஷயம். நாங்க மிரண்டு போயிட்டோம். ஏன்னா மனுஷன் இவரு அங்க வந்து அவ்வளோ பணமும் செலுத்தினாரு, இங்க கூட வந்து நின்று இது பண்றாரு. இன்னைக்கு ஒரு படத்துல நடிச்சிட்டாலே வேற ஒரு கவனத்துக்கு போயிடுறாங்க. ஆனா அந்த இடத்துல அஜித் வந்து மிகச்சிறந்த ஒரு மனிதரா நம்ம பார்த்தோம்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க தல அஜித்குமார் வந்து சில விஷயங்களுக்கு வாரது இல்லை அப்படி இப்படின்னு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படிங்க, எவ்வளோ பெரிய ஒரு நடிகர் ஆனால் எவ்வளோ ஒரு எளிமையாக இருக்கார்ல, அந்த விஷயத்த தெரியுது. இந்த வீடியோ இவர் சொல்லும்போது நமக்கு அது புரியுதில்ல. நல்ல விஷயம். அதாவது தல அஜித்குமார் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு உதவி செய்வார். ஆனால் இதையுமே அதை வந்து வெளியில் காட்டிக்கிறது இல்லை, யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். இது வந்து இந்த மாதிரி இது இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி நம்ம சொல்லி கேட்டுக்கோல.
இப்போ நம்ம எஸ்ஜே சூர்யா சொல்கிறாரு. ஏன்னா வாலி படம் இயக்கும்போது நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி நிறைய நம்ம எஸ்ஜே சூர்யா இப்போ எவ்வளோ பெரிய ஒரு நடிகராக இருந்தாலும் இன்னி வரைக்கும் மறக்காமல் தல அஜித்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருப்பார். இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, கேட்கலாமா? படம் கதை சொன்னப்ப பைக் வாங்கி கொடுத்தாரு. என் டேரக்டர் நடந்து போகக்கூடாது அப்படின்னு பைக் வாங்கி கொடுத்தாரு. டபுள் பாசிட்டிவ் பார்த்துட்டு நான் ஒரு நாள் மிக்சிங்கில் இருந்தேன். அப்போ டார்லிங் உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னாரு. என்ன சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் சார் அப்படின்னு. இல்லை சொல்லு நீ உனக்கு என்ன பிடிக்கும். இல்லை சார் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அப்படின்னு. ஒயிட்னாரு. அப்போ எனக்கு ஒயிட் பிடிக்கும் சார் அப்படின்னு. ஒயிட் கலரில் ஒரு சாண்டர் வாங்கி கொடுத்தாரு. பாருங்க எப்படி ஒரு விஷயம். அதாவது இந்த டைமில் வந்து இந்த படம் ஜெயிச்சிச்சு அப்படின்னா நிறைய பேர் இந்த காரு மோட்டார் பைக்கெலாம் வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி இவர் அப்போவே வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு நல்ல மனிதர் தல அஜித். இது செம்ம ட்ரெண்ட் ஆகுது இந்த வீடியோ. வேற லெவலில் தல அஜித்குமாரை பற்றி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால தான் தலைன்னு கோடான கோடி ரசிகர்கள் இன்னமும் கொண்டாடிட்டே இருக்காங்க. அண்மையில் அவர் அந்த ஒரு இன்டர்வியூவில் கூட பேசியிருப்பார், நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். ஏன்னா அதாவது எப்போவுமே அவர் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள், இந்த சினிமா போய் பார்க்குறது முக்கியம் கிடையாது, குடும்பம் தான் ரொம்ப முக்கியம், அதுக்கு பிறகு தான் சினிமா, அது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அதே மாதிரி எனக்கும் நான் பிரபலமானால எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் பேசியிருப்பார். அதாவது ஸ்கூல் கூட என்னுடைய குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியாது, அங்கேயும் போய் பல பிரச்சனைகள் இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருந்தார். உண்மையிலே ஒரு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். நம்மளும் நினச்சிக்கும் பிரபலமாயிட்டா ஒரு ராஜ வாழ்க்கை வாழலான்னு நினைப்போம், ஆனால் உண்மையாக அது கிடையவே கிடையாது அப்படின்னு நம்ம அஜித்குமார் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார். அதாவது இந்த ஏன் அவர் ஒரு பெரிய ஸ்டார், ஏன் இன்னும் அந்த கார் ரேஸ்லாம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டது கூட சொல்லியிருப்பார். என்னால் எவ்வளோ முடியும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது நம்ம ஏதாவது ஒரு கனவை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும்ல, நம்ம அஜித்குமார் கார் ரேஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவும், அந்த கனவில் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அந்த கனவை அவர் செய்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு ஒரு மன திருப்தி இருக்குல்ல. இப்படி பல விஷயங்களை பேசியிருந்தார். அஜித்குமார் உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.